நிச்சயமாக ஷர்மிளா, சென்னை பாரிமுனையில் 400 கிலோ செம்மரக்கட்டை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்து ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பாரிமுனை கிளை ஃபேக்டரி 4வது பீச் லைன் பகுதியில் உள்ள தனியார் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி இருப்பதாக வடக்கு கடற்கரை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ வாகனத்தை சோதனை செய்த போது சுமார் 400 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் செம்மரக்கட்டைகள் கடத்தலில் ஈடுபட்ட சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்த் ஆண்டனி, மன்னடியை சேர்ந்த செங்கிஸ்கான், முகமது ஷார் ஆகிய 3 வரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டை மற்றும் பிடிபட்ட 3 வரையும் தேனாம்பேட்டையில் உள்ள வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் செம்மரக்கட்டையை கடத்தல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் தலைமறைவாக உள்ள குடோன் உரிமையாளர் அப்துல் ரகுமான் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஷர்மிளா.